Yes, very good evening, everyone. Read not only to know more, but to think deeper, see wider, and live better. Welcome to Super 70 Series 2 Day 38. நான் உங்கள் host ஷமீமா. எஸ் நம்ம பியூட்டிஃபுல் லேர்னிங் ஜேர்னியை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு 70 டேஸ் 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒரு புது ப்ரெசென்டர், ஒரு புது புக் அண்ட் நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு புது பெர்ஸ்பெக்டிவை கற்றுக்கிட்டே இருக்கோம். எஸ், so let's continue our Super 70 journey and begin today's session. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய Day 38 presenter, Mrs. Salma John. Ma'am ஒரு psychologist, life coach, trainer and acupuncturist and founder of Inner Spark. Schools, colleges and hospitals transformative training programs மூலமா ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸை எம்பவர் பண்ணிட்டு வராங்க. அண்ட் வேர்ல்ட் வைடு ஆன்லைன் கிளைண்ட்ஸுக்கும் கைடன்ஸ் அண்ட் கோச்சிங் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. சைக்காலஜியோட சயின்ஸை ஹீலிங்கோட விஸ்டமோட கனெக்ட் பண்ணி மைண்ட், எமோஷன்ஸ் அண்ட் ஓவரால் வெல்பீயிங்கை ஹோலிஸ்டிக் அப்ரோச் பண்ணுறது மேம் உடைய ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த். பல பேரின் லைஃப்ல பாசிட்டிவ் சேஞ்சஸை கிரியேட் பண்ணவும், லாஸ்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷனை இன்ஸ்பயர் பண்ணவும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டும் வராங்க. இன்னைக்கு மேம் ரிவ்யூ பண்ண போற இன்ஸ்பைரிங் புக் டீப் ஒர்க். ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான இன்செக்ட்ஸ் கொடுக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சல்மா ஜான் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மேம், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. மேம் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாம் புகழும் இறைவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் நிலட்டுமாக. Thank you so much, Shamim, for that wonderful introduction. And Shamim, I must tell you, you absolutely rock as a host in this Super 70 series. To all my dear brothers and sisters who have joined us tonight, a very warm welcome. இன்னைக்கு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போற புக், நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டுக்கு ரொம்ப ரெலவெண்டான ஒரு புக், டீப் ஒர்க் பை கால் நியூபோர்ட். இன்னைக்கு ஜஸ்ட் புக்கை பத்தி நாம பேசிட்டு போக போறது இல்ல, இந்த புக்ல இருக்கிற பிரின்சிபல்ஸ நாம ஓன் லைஃப்ல எப்படி அப்ளை பண்ண முடியும்னு நாம பார்க்க போறோம். ஓகேவா? As you all know, my name is Salma Jan, psychologist, NLP Supreme Master, life coach, trainer, and founder of Inner Spark. And tonight, இன்னைக்கு ஒரு மிஷன் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் எரிய வைக்கணும். அந்த ஸ்பார்க் உங்க ஒர்க்க, உங்க ஃபோக்கஸ், உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? சாட்ல போடுங்க, எஸ்ன்னு போடுங்க. எல்லாரும் ரெடினா சாட்ல எஸ்ன்னு போடுங்க பார்க்கலாம். ஓகே தென். And please stay till the very end. By the end of this session, உங்க ஃபோக்கஸ் இமீடியட்லி டெஸ்ட் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, பிராக்டிஸ் பண்ண ஒரு டெக்னிக் இருக்கு, அண்ட் நாளையில இருந்து ஃபாலோ பண்ண ஒரு சிம்பிள் சேலஞ்ச் உங்களுக்காக இருக்கு. ஓகேவா? சரி, பிஃபோர் வி பிகின், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி பண்ணலாம். எல்லாரும் ஃப்ரீயா உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஒரு சின்ன 30 செகண்ட்கான ஆக்டிவிட்டி இது. கண்ணை மூடி டேக் அ டீப் பிரெத். 3 வாட்டி 3 மூச்சு இழுத்து விடுங்க. டேக் அ டீப் பிரெத், ஸ்லோலி ஹோல்ட் பண்ணுங்க. பிரீத் பண்றப்ப எனர்ஜி உள்ள வர மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணுங்க. ஸ்லோலி பிரீத் அவுட். உங்க ஷோல்டர் ரிலாக்ஸ் ஆகுறது ஃபீல் பண்ணுங்க. செகண்ட் டைம், டேக் அ டீப் பிரெத், ஹோல்ட், எக்ஸ்ஹேல். இன்னைக்கு ஃபுல் டே இருந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகுறது ஃபீல் பண்ணுங்க.
One last time. Take a deep breath. Hold. Breathe out. மைண்ட கொஞ்சம் செட்டில் பண்ணுங்க. இப்ப கண்ணை ஓபன் பண்ணலாம். இப்ப சொல்லுங்க, இந்த 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இருந்த உங்க எனர்ஜி எப்படி இருக்கு, இப்ப இருக்கிற எனர்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாட்ல போடுங்க. லைட்டா ஆர் சேம்? கண்ண ஓபன் பண்ணி சொல்லலாம், சாட்ல போடலாம். லைட்டா. ஓகே. ஓகே. And the small shift itself tells us something very important. Focused attention has power. அந்த ஃபோக்கஸோட பவர் பத்தி தான் இன்னைக்கு நாம வந்து இப்போ இந்த செஷன்ல பேச போறோம். ஓகே, இப்போ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஒரு டாபிக் போவோம். நாம ஆக்சுவலா போனுக்கு எவ்வளவு அடிக்டடா இருக்கும். நாம வந்து பசங்களை தான் பிளேம் பண்ணுவோம். பசங்க தான் ரொம்ப மொபைல் எடுக்கிறாங்க, பாக்குறாங்க, அடிக்ஷன் நிறைய ஆயிடுச்சு சொல்லி சொல்லுவோம். ஆனா பேரண்ட்ஸ் ரொம்ப போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்த்துதான் பசங்க கத்துக்கிறாங்க. பெரியவங்க நாம தான் போன் ரொம்ப யூஸ் பண்றோம், அப்படிதானே? மார்னிங் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் திங் நாம என்ன பண்றோம்? ஃப்ரெஷ்ஷா, வாட்டரா, ப்ரேயரா, இல்ல போனா? எது முதல்ல நம்ம பாக்குறோம்? நோட்டிபிகேஷன் வந்த உடனே செக் பண்றது போன். ஒன் மெசேஜ் தான், ஒரே ஒரு ரீல் தான், ஒரே ஒரு வாட்ஸ்அப் தான், ஒன் இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன் தான். ஆனா அந்த ஜஸ்ட் 1 மினிட் எப்படி போகுது? 5 மினிட்ஸா போகுது, 10 மினிட்ஸா போகுது, 20 மினிட்ஸ், ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் சொல்லி போகுது. சம்டைம்ஸ் போன் அன்லாக் பண்ணிட்டு போன் எடுக்கிறோம், அன்லாக் பண்றோம். நான் எதுக்கு போன் ஓபன் பண்ண கூட நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. அந்த லெவல் இருக்கு நம்ம மைண்ட். நிறைய பேருக்கு இது ரிலேட் ஆகுதுன்னா எஸ் டைப் பண்ணுங்க. எதுக்கு போன் எடுத்தோம், இப்போ எதுக்காக எடுத்தேன் சொல்லி அதே யோசனையில திங்க் பண்ணிட்டு இருப்போம், போன் எடுத்துக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு. எஸ், நம்ம அட்டென்ஷனை கேப்சர் பண்ண டெக்னாலஜி ரொம்ப பவர்ஃபுல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. எவ்ரி நோட்டிபிகேஷன், எவ்ரி லைக், எவ்ரி மெசேஜ் நம்ம பிரெயினுக்கு ஒரு ஸ்மால் ரிவார்ட் ஃபீல் பண்றோம் நாம. அதுதான் டோபமைன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டோபமைன். சோ த கொஸ்டின் இஸ், நாம வந்து போன் யூஸ் பண்றோமா, இல்ல போன் நம்ம அட்டென்ஷனை யூஸ் பண்ணுதா? டுநைட் நாம வந்து இந்த பவர் கொஞ்சம் திரும்ப நம்ம கையில எடுக்க போறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஹியர் சம். நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், ஆனஸ்டா பதில் சொல்லுங்க, சரியா? இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லி ஃபோக்கஸ்டா கம்ப்ளீட்டா நீங்க ஒரு வேலை பார்த்தது சொல்லுங்க. போன் இல்லாம, நோட்டிபிகேஷன் செக் பண்ணாம, இந்த வாட்ஸ்அப் பீக் இல்லாம, ஜஸ்ட் ஒன் டாஸ்க் ஃபுல் அட்டென்ஷனோட, ஜீரோ இன்டரப்ஷன். ஏதாவது ஒரு டாஸ்க் செஞ்சது நீங்க சொல்லுங்க. எத்தனை மணி நேரம் அது செஞ்சீங்க? 3 ஹவர்ஸா, 1 ஹவரா, 30 மினிட்ஸா, ஜீரோவா? ஃபுல் ஃபோக்கஸ்டா செஞ்சது. ஸ்லீப்பிங். ரொம்ப நல்ல வேலை அது. பெஸ்ட். பேபிக்கு ஸ்கூல் அனுப்புறது, 2 ஹவர்ஸ் வித்தவுட் ஒன். சூப்பர் சூப்பர். ஸ்டடிங், ஸ்லீப்பிங், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஃபோக்கஸா செஞ்சிருக்கீங்க. சூப்பர். ஓகே, ஹியர் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். நீங்க வந்து இது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹியூமனோட அட்டென்ஷன் ஸ்பேம் ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டே வருது. எவ்வளவு தூரத்துக்கு கம்மியாக இருக்கு சொல்ல முடியுமா? நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் மினிட்ஸ்ல இருக்கா, செகண்ட்ஸ்ல இருக்கா, எவ்வளவு இருக்கு சொல்ல முடியுமா? உண்மையா சொல்ல போனா இது வந்து 8 செகண்ட் தான். 8 செகண்ட் தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 8 செகண்ட் அப்புறமா நாம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. 1.5 ஹவரா? சிஸ்டர், 1.5 ஹவரா? 8 செகண்ட் தான் சொல்லியிருக்காங்க. கோல்டு ஃபிஷ் தெரியுமா எல்லாருக்கும்? 8 செகண்ட். ஆமா, கோல்டு ஃபிஷ் தெரியுமா? அதோட அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளவு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் கோல்டு ஃபிஷ் தெரியும் இல்லையா? அதோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 9 செகண்ட் தான் சொல்லியிருக்காங்க.
இது சயின்டிபிக்கலா செட்டில் ஃபேக்ட் இல்ல இது. ஆனா நம்பர் கரெக்டா இருக்கா இல்லையான்னு விட திங்க் அபவுட் ஒன் பிஹேவியர். நம்ம ஒரு ரீல் கம்ப்ளீட்டா பாக்குறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ரீலுக்கு போயிடும். ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னா இமீடியட்லி ஸ்வைப் பண்ணிடும். ஒரு ஆர்டிகல் லாங்கா இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுறோம். ஈவன் சம்மன் பேசிட்டு இருக்கும்போது போன் வைப்ரேட் ஆச்சுன்னா உடனே அட்டென்ஷன் அங்க போகுது. அப்படிதானே? ஸோ டுநைட் நாம அந்த கோல்ட் ஃபிஷ் அட்டென்ஷன் வேண்டாம், நம்ம ஓன் அட்டென்ஷன் வந்து திரும்ப ரீக்ளைம் பண்ண போறோம் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம பேச போற புக் வந்து டீப் ஒர்க், ரிட்டன் பை கார்ல் நியூபோர்ட். He is a computer science professor at Georgetown University in the USA. நான் அவரை பத்தி ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் சொல்லட்டுமா? கார்ல் நியூபோர்ட் வந்து நெவர் ஹேட் அ சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, நத்திங். And yet he is the one of the most productive and successful authors and professors. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்க மைண்டுக்கு ஷாக் பண்ணிச்சுன்னா ஷாக்னு போடுங்க சேட்ல. ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த மொபைல் இல்லாம, இந்த இன்ஸ்டாகிராம் இல்லாம, இந்த சோசியல் மீடியா எந்த அந்த வாழ்க்கை இல்லாம வாழ்ந்துட்டாரு, அதுவும் சக்சஸ்ஃபுல்லா. இந்த புக் வந்து அதை பத்தி தான் இப்ப பேச போகுது. கார்ல் நியூபோர்ட் வந்து நமக்கு டூ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. ஒன் வந்து டீப் ஷாலோ, டீப் ஒர்க், அண்ட் செகண்ட் வந்து ஷாலோ ஒர்க். இந்த ஒரு இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இமேஜின் பண்ணுங்க, ஒரு தெருவில் வந்து ரெண்டு டெய்லர் இருக்காங்க. ரெண்டு டெய்லர் இருக்காரு. ஒரு டெய்லர் பேர் வந்து சுரேஷ், ஒரு டெய்லர் வந்து ரமேஷ். ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்க போல இருக்கு விஷா சிஸ்டர், பயங்கரமா போட்டுருக்கீங்க. சரி, ரெண்டு டெய்லர் இருக்காங்க. ஒன்னு வந்து சுரேஷ், ஒன்னு ரமேஷ். சுரேஷ் வந்து துணி தைக்கிறப்ப வந்து எப்படி அவர் தைப்பாருன்னா, பேசிக்கிட்டே இருப்பாரு. டிவி அங்க ஓடிக்கிட்டே இருக்கும், கஸ்டமர் கிட்ட சேட்டிங் பண்ணிட்டே இருப்பாரு, போன் பேசுவாரு, வாட்ஸ்அப் செக் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு சைட்ல தையல், ஒரு சைட்ல சேட்டிங். அவர் வந்து 8 மணி நேரம் வேலை பாக்குறாரு, 10 ட்ரெஸ் தைக்கிறாரு. அதுவும் அரைகுறையா தைக்கிறாரு, அவ்வளவா பர்ஃபெக்டா இருக்கிறது இல்ல. இன்னொருத்தர் வந்து ரமேஷ். அவர் கடை மூடிட்டு எந்த தொந்தரவும் இல்லாம, டிவியும் இல்லாம, போன் இல்லாம, அன்னெசரி பேச்சு இல்லாம 3 மணி நேரம் கம்ப்ளீட் போக்கஸ்டா வேலை பாக்குறாரு. 4 ட்ரெஸ் தைக்கிறாரு, அதுவும் பர்ஃபெக்டா. இப்ப நீங்க சொல்லுங்க, யார்கிட்ட கஸ்டமர் நிறைய போவாங்க? சுரேஷ் கிட்டயா இல்ல ரமேஷ் கிட்டயா பர்ஃபெக்டா தைச்சது? யாரால மணி ரொம்ப சார்ஜ் பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி ரமேஷ் தான். அதுதான் டீப் ஒர்க் பிளஸ் ஷாலோ ஒர்க். டீப் ஒர்க் மீன்ஸ் அவர் டாஸ்க் ஃபுல்லி கான்சென்ட்ரேஷன், நோ டிஸ்ட்ராக்ஷன், உங்க ஃபுல் மென்டல் எபிலிட்டி யூஸ் பண்றது. இது ஸ்கில்ல பில்ட் பண்ணும், ரியல் வேல்யூ கிரியேட் பண்ணும். ஷாலோ ஒர்க் மீன்ஸ் மெசேஜஸ், இமெயில், ஸ்க்ரோலிங், unnecessary மீட்டிங்ஸ், கான்ஸ்டன்ட் செக்கிங், பிஸியான லைஃப், பட் ரியல் வேல்யூ ரொம்ப கம்மி. சரி, இப்போ குயிக் கொஸ்டின். ஒரு 50 வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ரிப்ளை பண்றது டீப் ஒர்க்கா ஷாலோ ஒர்க்கா? டீப் ஒர்க்னா டி சொல்லுங்க, ஷாலோ ஒர்க்னா எஸ் டைப் பண்ணுங்க. ஒரு 50 வாட்ஸ்அப் மெசேஜுக்கு நம்ம உடனே ரிப்ளை பண்றது வந்து கையில மொபைல் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அது ஷாலோ ஒர்க்ல வரும். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது நமக்கு. அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு தேவையில்லை. டீப் ஒர்க் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கிற 3 மேஜர் ரீசன் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன் பிசினஸ். நமக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காகவே அங்க பிசினஸ் ரன் பண்ணி நிறைய பேர் காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? எந்த பிசினஸ் சொல்லுங்க? யார் அப்படி பண்ணிட்டு இருக்க சொல்லுங்க? எஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப்,
எல்லாமே நம்ம அட்டென்ஷனை கேப்சர் பண்ண டிசைன் பண்ணிருக்காங்க. You know something? Thousands of engineers working every day to make sure you can't stop scrolling. தெரியுமா இது? It's not your fault. You're fighting against $1 billion company designed to grab your attention. நம்ம அட்டென்ஷனுக்கு ஸ்ட்ராங்கான காம்படிஷன் இருக்கு. ஆமா தேவி சிஸ்டர். செகண்ட் வந்து பிஸி கல்ச்சர். இன்னைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நாம ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். ரொம்ப பிஸியா இருக்கிறதுனா ப்ரொடக்டிவா இருக்கிறது மாதிரி அப்படிதான் கல்ச்சர் இப்போ போயிட்டு இருக்கு. எவ்ரி இமெயிலுக்கு இமீடியட்டா ரிப்ளை பண்றது, எவ்ரி வாட்ஸ்அப் மெசேஜ்க்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் பண்றது, எவ்ரி மீட்டிங் அட்டென்ட் பண்றது. ஃப்ரீ மீட்டிங்ஸ் இப்போ எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. அந்த எல்லா மீட்டிங்கும் அட்டென்ட் பண்றது ஆல்வேஸ் அவைலபிள். பட் பிஸியா இருக்கிறது ப்ரொடக்டிவா இருக்கிறது இல்ல. மூணாவது வந்து ஆல்வேஸ் ஆன் கல்ச்சர். கான்ஸ்டன்ட் பிங்ஸ், நோட்டிபிகேஷன் கால்ஸ், மெசேஜஸ், சம்ஒன் இன்டரப்டிங் எவ்ரி ஃபியூ மினிட்ஸ். இந்த என்வாயர்மெண்ட்ல டீப்பா ஒர்க் ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ நம்ம என்வாயர்மெண்ட்டை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ண கத்துக்கணும். கால் நியூபர்ட் வந்து ஒரு வெரி பவர்ஃபுல் வார்னிங் கொடுக்குறாரு. என்னன்னா டீப் ஒர்க் பண்ற நாம ஃபோக்கஸ் பண்ற எபிலிட்டி இன்க்ரீசிங்லி ரேர் ஆகிட்டே இருக்கு. நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலை பண்றோம் இல்லையா, அந்த எபிலிட்டி ரொம்ப ரேர் ஆகுது. பட் அட் த சேம் டைம் அது இன்க்ரீசிங்லி வேல்யூபிள் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மதிப்பே தனி. மும்முரமா ஒரு வேலையை பார்த்து நாம முடிக்கிறது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறாங்க. எவ்ரி ஒன் டிஸ்ட்ராக்டடா இருக்கும்போது ஒரு பர்சன் ஃபுல்லி ஃபோக்கஸா வேலை பண்ண முடிஞ்சா தட் பர்சன் பிகம்ஸ் ரேர். அண்ட் ரேர் திங்ஸ் ஆர் வேல்யூபிள். ஈஸியா கிடைக்கிறது வந்து அதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்காது. கஷ்டமா ரொம்ப ரேரா கிடைக்குது இல்லையா, அதுக்கு தனி மதிப்பு. ஸோ பி ரேர், நாட் யூனிக். நீங்க ஒரு டைமண்ட் மாதிரி ஜொலிக்கலாம். உங்க ஃபோக்கஸை டெவலப் பண்ணுங்க. முன்னெல்லாம் மல்டி டாஸ்கிங் ஒரே இடத்துல வந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து மல்டி டாஸ்கிங் வேலை கஷ்டமா போயிட்டு இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இதுக்கு பேர் வந்து அட்டென்ஷன் ரெசிடியூ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாம இன்னொரு டாஸ்க் ஸ்விட்ச் பண்ணும்போது உங்க அட்டென்ஷன்ல ஒரு பார்ட் ப்ரீவியஸ் டாஸ்க்ல ஸ்டே ஆகிடும். அது அந்த யோசனையிலேயே இருக்கும். நாம ஒரு வேலை மறுபடியும் இன்னொரு வேலை போனோம்னா நாம வந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ பிரெயின் வந்து அதை பத்தியே யோசனை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நாம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இமேஜின் பண்ணுங்க. கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு அம்மா. அவங்க வந்து நல்லா சமைச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் அவங்க அட்டென்ட் பண்றாங்க. 5 மினிட்ஸ் பேசுறாங்க. கால் முடிஞ்ச உடனே மறுபடியும் கிச்சனுக்கு வந்து வேலை பாக்குறாங்க. அவங்க மைண்ட் அந்த ஃபோன் கால்லயே மாட்டிக்குது. அவ என்ன மீன் பண்ணா, எதுக்கு நம்மள இது பண்ணா, என்ன சொன்னா, எதுக்கு சொன்னா, என்ன விஷயமா இருக்கும், என்ன சொல்ல வந்தாங்க, அப்படியே ரன் ஆகுது. அப்படிதானே நம்ம யோசனையும் போவோம். பிசிக்கலா அவங்க கிச்சன்ல இருக்காங்க. ஆனா அவங்க மைண்ட் வந்து அந்த போன் கால்லயே மாட்டிருக்கு. அப்போ அவங்க சமைக்கிற சாப்பாடு எப்படி இருக்கும்? அந்த மல்டி டாஸ்க் பண்ற விமன் வந்து இப்போ அதுவும் கம்மியாயிட்டு போகுது. ஏன்னா அட்டென்ஷன் வந்து வேற இடத்துல இருக்கு. That leftover thinking is attention residue னு சொல்லுவாங்க. So every time we say just one notification check, just one WhatsApp, just one call, நம்ம ஃபோக்கஸ்ல ஒரு பார்ட் அங்கே லீவ் பண்ணிட்டு அப்படியே வந்துடும். அங்கே மாட்டிக்குது நம்ம மைண்ட். சரி, நாம் எல்லாரும் என் கூட ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. எல்லாரும் ஃபுல்லி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ உங்க தம்பு இருக்கு இல்லையா, இந்த தம்பையும் இந்த மிடில் ஃபிங்கர் இருக்குல்ல, இது அப்படியே இப்படி இப்படி வைங்க. டச் பண்ணுங்க. இப்படி தெரியுதா? எல்லாருக்கும் கிளியரா தெரியுதா? இது பாருங்க. இது மாதிரி கிளியரா தெரியுதுன்னா எஸ் போடுங்க. சாட்ல இது மாதிரி உங்க 2 விரலையும் சேர்த்து இப்படி வைங்க. தம் ஃபிங்கர் அண்ட் த மிடில் ஃபிங்கர். ஓகே, தேங்க்ஸ். நான் சைலண்ட்லி கண்ணை மூடி கொஞ்ச நேரத்துக்காக கண்ணை மூடுங்க. சைலண்ட்லி இப்படி 2 விரலும் வச்சுக்கிட்டு
உங்க மைண்டுக்குள்ள ஒரு வேர்டு சொல்லுங்க. ஃபோக்கஸ். ஹோல்ட் பண்ணுங்க ஃபார் 5 செகண்ட்ஸ். சொல்லுங்க ஃபோக்கஸ். மைண்டுக்குள்ளேயே சொல்லுங்க ஃபோக்கஸ். உங்க லைஃப்ல ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் சேட் டெய்லர் சிஸ்டம் மைண்டுக்குள்ள சொல்லுங்க. இந்த 2 விரல் வச்சுக்கிட்டு ஃபோக்கஸ் சொல்லுங்க. ஃபோக்கஸ் கவனம். ஃபோக்கஸ் மைண்டுக்குள்ள சொல்லுங்க. உங்க லைஃப்ல நீங்க ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல ரொம்ப டீப்லி இன்வால்வ்ட் ஆன ஒரு சிச்சுவேஷன் ரிமெம்பர் பண்ணுங்க. இந்த 2 விரல் அப்படியே வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உங்க மைண்ட்ல ஃபோக்கஸ் சொல்லிட்டு அப்படியே இமேஜின் பண்ணுங்க. ஏதாவது ஒரு தருணம் உங்களுக்கு பிடிச்ச தருணம். மேபி சம்திங் யூ லவ் டூயிங், மேபி டீச்சிங், மேபி ஸ்டடிங், மேபி பிளேயிங், மேபி கிரியேட்டிங் சம்திங். டைம் போச்சு. நான் அந்த டைம் போறதும் தெரியாம ஃபுல்லா இன்வால்வ்ட் ஆகி இருந்த ஒரு மூமெண்ட். அதை அப்படியே பாஸ் பண்ணுங்க. குட். இந்த ஜெஸ்டரை டெய்லி 10 to 15 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க 1 வீக்காக. இப்போ உங்க கண்ணை திறக்கலாம். ஸ்லோலி இந்த ஜெஸ்டரோட ஃபோக்கஸ் ஸ்டேட்டை அசோசியேட் பண்ண முடியும். இதுதான் NLP ஆங்கரிங் கான்செப்ட்னு சொல்றது. டன்னுனா சாட்ல ஒரு ஹார்ட் போடுங்க. இந்த ஃபோக்கஸ் ஆங்கர் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி யூஸ் பண்ணுங்க. ஏதாவது டாஸ்க் நீங்க இம்பார்ட்டன்ட் டாஸ்க் பண்ண போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் தேவைப்படுதுன்னா இது ட்ரை பண்ணி பாருங்க. கால் நியூபோர்ட் வந்து நமக்கு சில ரூல்ஸும் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த புக்ல. ஃபோக்கஸ் ஃபீல் வரணும்னா வெயிட் பண்ணக்கூடாது. மோட்டிவேஷன் வரணும்னு வெயிட் பண்ணக்கூடாது. ஃபோக்கஸை ஸ்கெடியூல் பண்ணணும். இப்போ நம்ம டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறோம். அது எப்படி கரெக்டா போறோம்? நம்ம கேன்சல் பண்றோமா? இல்ல. அதே மாதிரிதான் உங்க டீப் டைமும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து எனக்கு ஜிம்மு தான் ஞாபகத்துக்கு வருது. நிறைய பேர் வந்து ஒரு கம்பெனி காசு வாங்கிட்டு எந்த வேலையும் பார்க்காத ஒரு கம்பெனின்னா அது ஜிம்ம தான் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா நம்ம காசு கொடுத்து போறது இல்லையா, அவனுக்கு வேலையே இல்லையே. இதுல ரெண்டு பேரை இதுல எடுத்துக்கலாம். ஒரு அர்ஜுன் சொல்லி இன்னொரு சுந்தர். அர்ஜுனுக்கு வந்து மோட்டிவேஷன் தேவைப்படுது, அந்த ஃபீலிங் தேவைப்படுது. எழுந்து போகணும்னு சொல்லி அந்த 6 மணிக்கு இன்னைக்கு போகலாம், இல்ல நாளைக்கு போகலாம், இல்லைன்னா அடுத்த வாரம் போகலாம் சொல்லி அவர் அப்படியே சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்காரு. அதே இடத்துல சுந்தர் இன்னொருத்தர் 6 மணின்னா 6 மணி கரெக்டா ஜிம் போறதும் அந்த மூடு இருந்தாலும் சரி இல்லாட்டெல்லாம் சரி he goes. 6 months later சுந்தர் ஃபிட்டா இருக்காரு. டீப் ஒர்க்கும் எக்ஸாக்ட்லி அதுதான். scheduled it. ஷுவர். மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? நியூபோர்ட் வந்து 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து நமக்கு சஜஸ்ட் பண்றாரு. மொனாஸ்டிக், பை மாடல், ரித்மிக் அண்ட் ஜேர்னலிஸ்டிக். மொனாஸ்டிக்னா எப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லா டிஸ்ட்ராக்ஷன் கட் பண்ணிட்டு ஒன் டீப் பர்சூட்க்கு டெடிகேட்டா பண்றது. வெரி பவர்ஃபுல். பட் எவ்ரி ஒனுக்கும் ப்ராக்டிக்கலா இல்ல. பெஸ்ட் ஃபார் ஆர்டிஸ்ட், ரைட்டர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்னு சொல்லலாம் இது. பை மாடல்னா சர்டன் டேஸ் ஆர் வீக்ஸ் ஃபுல் டீப்பர், அதர் டேஸ் மீட்டிங் அண்ட் ஷாலோ ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ப்ரொஃபஸர், சீனியர் மேனேஜருக்கு எடுத்துக்கலாம். தேர்ட் வந்து ரித்மிக். சேம் டைம் சேம் பிளேஸ் எவ்ரி டே. பிரஷிங் டீத் மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கு இல்லையா, அது மாதிரி மோஸ்ட் பீப்புளுக்கு இதுதான் ப்ராக்டிக்கலா செய்வாங்க. எக்ஸாம்பிள், மார்னிங் 6ல இருந்து 7:30 மணி வரைக்கும் ஒரு வேலைன்னா அது கரெக்டா அந்த டைம்ல செஞ்சிருவாங்க, எந்த போனும் இல்லாம. நீங்க ஒரு காலையில ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஏதாவது ஒரு டாஸ்க், இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எடுத்து காலையில 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் 21 டேஸ்க்காக செய்யுங்க. உங்க பிரெயின் வந்து மறுநாள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும். அந்த 6 மணிக்கு கரெக்டா நீங்க அந்த வேலைக்காக செய்ய போவீங்க. நாலாவது வந்து ஜேர்னலிஸ்ட். ஒரு நாள்ல ஸ்மால் கேப் கிடைச்சாலும் அந்த 20 மினிட்ஸ் இருந்தாலும் இமிடியேட்டா டீப் ஃபோக்கஸ ஜம்ப் பண்றது. எக்ஸாம்பிள், இப்போ நீங்க டாக்டர் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உடனே ஒரு நோட் புக் எடுத்து உடனே அவங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி உடனே அவங்க வேலை பாக்குறது. இதுல உங்களுக்கு எது சூட் ஆகும் சொல்லுங்க? மொனாஸ்டிக்கா, பை மாடலா, ரித்மிக்கா, ஜேர்னலிஸ்டா, எது சூட் ஆகும் உங்களுக்கு?
M, B, R or J? நீங்க எந்த கேட்டகரி இதுல? சாட் பாக்ஸ்ல போடலாமா? R. ஓகே ரித்மிக், வெரி குட். நிறைய பேர் ஆர் ரித்மிக் தான் இருக்காங்க. சூப்பர். செகண்ட் ரூல் வந்து எம்ப்ரேஸ் போர்டம். நாம போர் ஆகுறதுனால தானே நம்ம போனே எடுக்கிறோம். போர் ஆனா உடனே போன் எடுக்க கூடாது. இப்போ கியூல நிக்கிறோம், போன். லிஃப்ட் வரல, போன். யாராவது வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா போன். 5 மினிட்ஸ் ஃப்ரீயா டைம் இருந்துச்சுன்னா போன். எவ்ரி டைம் நமக்கு போரா ஃபீல் ஆச்சுன்னா உடனே போன் எடுக்கும்போது நம்ம பிரெயினுக்கு ஒரு மெசேஜ் நாம கொடுக்குறோம். சைலன்ஸ் வந்து நம்மளால டாலரேட் பண்ண முடியாதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் போர் ஆனா டோன்ட் இமீடியட்லி ரீச் ஃபார் யுவர் ஃபோன். ஜஸ்ட் சிட், வாக் அண்ட் திங்க். அப்சர்வ் பண்ணுங்க. லெட் யுவர் பிரெயின் பி குவைட், ரிலாக்ஸ் அண்ட் ரீசார்ஜ். நீங்க சும்மாவே உட்காருங்க. சும்மா பண்ணாம சும்மாவே உட்காருங்க. வர்ற தாட்ஸ் அப்படியே ஃப்ரீயா போக விடுங்க. அது அப்படியே வந்து போகட்டும். நீங்க அதை ஹோல்ட் பண்ணீங்கன்னா மறுபடியும் அதே திங்கிங் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது ஓவர் திங்கிங்கா மாறும். அதனால அந்த நீங்க சும்மா ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க. பிரெயினை ரீசார்ஜ் பண்ணுங்க. வர தாட்ஸ் அப்படியே போக விடுங்க. என்ன வருதோ அப்படியே வந்து போகட்டும். அது கண்ட்ரோல் பண்ணாதீங்க. மைண்டுக்கு வர்ற தாட்ஸ் கண்ட்ரோலே பண்ணாதீங்க. எது எது வருதோ அப்படியே வந்து போகட்டும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ யாராவது டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா உடனே போன் எடுக்கிறது. நீங்க அந்த யூ கேன் திங்க் அபவுட் யுவர் டே. டிவில ஒரு பிரேக், ஒரு ஆட் வந்துச்சுன்னா டக்குன்னு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது. நீங்க உங்க பாடி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அந்த டைம்ல. கடைக்கு போய் வரப்போ வாக்கிங், சும்மா ஹெட்போன் மாட்டிட்டு போறது. ஏன் நீங்க அப்படியே ஜஸ்ட் வாக் அண்ட் பிரீத் இல்லையா? அப்படியே போய் வரலாம் இல்லையா? சரி, நீங்க வந்து லாஸ்டா எப்போ 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் போன் இல்லாம உட்காந்தீங்க, சும்மா உட்காந்தீங்க சொல்லுங்களேன். எப்போ உட்காந்தீங்க? இன்னைக்கா, லாஸ்ட் வீக்கா? எப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன் சார்ஜ்ல போட்டுட்டு உட்கார்ந்துன்னு சொல்லக்கூடாது. போன் சார்ஜ்ல இருந்தா நான் சும்மா தான் உட்காரேன் அது சொல்லக்கூடாது. ஆனஸ்டா சொல்லுங்க. ரியல் டைம். சூப்பர் யமிமா சிஸ்டர். லைப்ரரி வெரி குட். இன்னைக்கு இருந்தீங்களா, லாஸ்ட் வீக்கா? ஓகே சரிங்களா சிஸ்டர். சூப்பர். ஸ்கூல் மீட்டிங்ஸ்ல டுடே வெரி குட். சூப்பர் சூப்பர். எந்த போனும் இல்லாம எந்த தொந்தரவும் இல்லாம உட்காந்துருக்கீங்க. அருமையான அது வேலை. அது நம்ம பிரெயினுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரீசார்ஜும் பண்ணணும் நம்ம. இப்போ தேர்ட் ரூல் வந்து சோசியல் மீடியா வந்து குயிட் பண்றது. சோசியல் மீடியா வந்து டிலீட் பண்ண சொல்லல. சோசியல் மீடியா வந்து எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லல. ஆனா உங்களுக்கு தேவையில்லாதது அதுல இருந்து நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு சோசியல் மீடியால வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப் எடுத்து 30 நாளைக்கு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதை டிலீட் பண்ணிடுங்க. அப்புறமா அந்த 30 நாளுக்கு அப்புறமா நீங்க உங்களுக்கே 2 கேள்வி கேளுங்க. இது டிலீட் பண்ணதுக்கு அப்புறமா என் லைஃப் ஏதாவது வேர்ஸா நடந்துச்சா? இல்ல யாராவது அது கவலைப்பட்டாங்களா? டிலீட் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லி கேட்டு பாருங்க. உங்களுக்கே ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இதுக்கு நாம வந்து ஒரு கார்பெண்டர் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். அவர் வந்து டூல் பாக்ஸ் கொண்டு போவார் கார்பெண்டர். அந்த டூல் பாக்ஸ்ல அவருக்கு என்ன தேவையோ அதுதான் இருக்கும். தேவையில்லாத விஷயம், குப்பை கச்சா எதுவுமே இருக்காது. தேவையான டூல்ஸ் மட்டும் கொண்டு அதே மாதிரி நம்ம மொபைல்ல என்ன தேவையில்லையோ அது நம்ம எதுக்கு வைக்கணும்? அது டிலீட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லையா? தேவையானது வைக்கலாம். தேவையில்லாத இதுக்கு நாம வைக்கணும். இப்போ நாம ரியல் எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாம். 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரியா அண்ட் பிரியா எடுத்துக்கலாம். ரியா வந்து 3 மணி நேரம் ஒரு ரூம்ல படிக்கிறாங்க. பக்கத்திலேயே போன் வச்சுட்டு படிக்கிறாங்க. வாட்ஸ்அப், ரீல்ஸ், நோட்டிபிகேஷன், மறுபடியும் மொபைல் புக் இப்படி படிக்கிறாங்க. பிரியாங்க ஒரு ஸ்டூடெண்ட் 90 மினிட்ஸ் தான் படிக்கிறாங்க. போன் வந்து பக்கத்து ரூம்ல வச்சு படிக்கிறாங்க. கதை மூடி படிக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட்.
எக்ஸாம் ரிசல்ட்ல யாருக்கு மார்க்ஸ் நிறைய கிடைச்சிருக்கும்? ரியாக்கா, பிரியாக்கா? சேம் சப்ஜெக்ட், சேம் சிலபஸ், சேம் எக்ஸாம், டிஃபரன்ஸ் என்ன? பிரியா காட் ஹையர் மார்க்ஸ். போறவங்க நிறைய வாங்கியிருக்காங்க. எதுக்கு? பிரியா வென் டீப், ரியா ஸ்டேட் ஷாலோ. Working professionals under daily two fixed deep work blocks பண்ணணும். Notifications off, phone off, one important task. Two focus blocks can make a huge difference. இப்போ ஹோம் மேக்கர் பிசினஸ் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க எல்லா வீட்டு வேலையும் பார்க்கணும்னு சொல்லி அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. ஆனா அவங்களாலையும் பண்ண முடியும். காலையில எழுந்துச்சு 25 மினிட்ஸ் தான் கொடுங்க. ரொம்ப தேவையில்ல. 25 மினிட்ஸ் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்போ, பசங்க ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருப்போம், அந்த 25 மினிட்ஸ் கொடுத்து பாருங்க. Small protected time can create something extraordinary. இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு வேர்ட்ல தான் கொடுக்க போறேன். நீங்க நாளைக்கு 25 மினிட்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுங்க. உங்க போனை அடுத்த ரூம்ல வைங்க. ஒரே ஒரு டாஸ்க் எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபோக்கஸ்டா 25 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க. உங்க பெண்டிங் ஒர்க் எல்லாம் நீங்க டீப் ஒர்க் பண்ணி உங்க ஃபோக்கஸால அது கண்டிப்பா அது வெற்றிகரமா முடிக்க முடியும். Before I finish, one question for you all. உங்க அட்டென்ஷனை யார் கண்ட்ரோல் பண்றாங்க? உங்க போன்னா, your phone, notification, social media, other people's priorities, or you? Don't let distractions steal your greatness. One notification at a time. Protect your depth because உங்க greatness இருக்கும் இடம் உங்க deepest attention. And one day when you look back at your life, you will realize உங்க life was built by the things you repeatedly gave your attention to. So tonight, choose carefully what deserves your attention. புரிஞ்சுதா? Okay. As we come to the end of today's session, I would like to take this opportunity to express my heartfelt gratitude. First and foremost, our mentor, Dr. Hussain Basha sir, in the wonderful opportunity எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப sincere thank you, sir. And I also want to sincerely thank the entire NIPR team in the beautiful initiative organized பண்ண every session-க்கும் behind the scene effort for the entire team-க்கும் my heartfelt thanks. And a very special thank you to all my lovely brothers and sisters in the audience. நீங்க எல்லாரும் உங்க வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கீங்க. And most importantly, செஷன் எண்ட் வரைக்கும் ஸ்டே பண்ணிருக்கீங்க. Your presence truly means a lot to me. And finally, today's bookல இருந்து one small reminder. Our attention is one of the most valuable resources we have. So அதை நம்ம ரொம்ப carefully invest பண்ணணும். May the Almighty bless each and every one of you abundantly. Thank you once again for being with me tonight. Stay focused, stay consistent, and keep growing. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப இன்ஸ்ட்ரக்ட்ஃபுல்லாக, ப்ராக்டிக்கலாக, இன்ட்ராக்ஷனோட அண்ட் யூஸ்ஃபுல்லான ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. டீப் ஒர்க் புக் மூலமாக ஃபோக்கஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறது அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க மேம். இந்த புக் நம்ம பிஸியாக இருக்கிறது மட்டும் ப்ரொடக்டிவிட்டி இல்லை, டீப் ஃபோக்கஸோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரியல் ப்ரொடக்டிவிட்டின்னு புரிய வைக்கிது. டிஸ்ட்ராக்ஷனை ரெடியூஸ் பண்ணிட்டு கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணி மீனிங்ஃபுல் ரிசல்ட்டை கிரியேட் பண்றதை பத்தி இந்த புக் மூலமா மேம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் நாலேஜ் அண்ட் இன்சைட்ஸ் வித் ஆல் ஆஃப் அஸ். லெட்ஸ் அப்ரிஷியேட் அவர் பிரசன்டர் ஒன்ஸ் அகைன் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இன்னைக்கு செஷனோட டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, பீயிங் பிஸி இஸ் நாட் த சேம் அஸ் பீயிங் ப்ரொடக்டிவ். நம்ம பிஸியா இருக்கோம்னு ஃபீல் பண்றது மட்டும் சக்சஸ் இல்லை. இம்பார்ட்டன்ட் திங்ஸுக்கு ஃபோக்கஸ் கொடுத்து மீனிங்ஃபுல் ரிசல்ட்டை கிரியேட் பண்றது தான் real productivity. Yes? Okay, kindly raise your hand for your feedback session. Yes, Bushra ma'am, kindly unmute பண்ணிக்கிறீங்க. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. சல்மா மேம், ரொம்ப அவசரமா இருந்துச்சு உங்க கிளாஸ். சூப்பரான எக்ஸாம்பிள்ஸை சொல்லி ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது.
நம்மளோட அட்டென்ஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்க என்னென்ன பண்ணணும் எல்லாமே ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க, ப்ராக்டிக்கலா சொல்லியிருந்தீங்க. இன்ஷால்லா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது. மெயினாவே நீங்க சொன்ன மாதிரி மெயின் பாயிண்ட், நம்ம வந்து போனை நிர்வகிக்கிறது இல்ல, போன் தான் வந்து நம்மளை நிர்வகிச்சிட்டு இருக்கு. ஒர்க் லைஃப்ல அந்த ஜேர்னி ஃபுல்லாவே போன் தான் நம்மளை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதை நம்ம டோட்டலா இன்ஷால்லா ஸ்டாப் பண்ணணும். கொஞ்சம் எடுத்த உடனே முடியாட்டினாலும் நீங்க சொன்ன ஸ்டெப்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாவாச்சும் அதுல இருந்து அந்த டிஸ்ட்ராக்ஷனை தவிர்த்துக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப கிளியரா புரிய வச்சிருந்தீங்க. எஸ்பெஷலி வந்து நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரைமிங்கா இருந்துச்சு அந்த நேம்ஸ் எல்லாம். அந்த டெய்லர் எக்ஸாம்பிள்ஸா இருக்கட்டும், அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். நீங்க எங்களை ஆக்டிவிட்டி பண்ண வச்சது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீங்க ஃபோக்கஸ் அந்த ஒரு ஒரு செஷன் சொன்னீங்கல்ல, அது இன்ஷால்லா அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அதை முன்னாடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஹிப்புல பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து எனக்கு நீங்க சொன்ன மாதிரிதான் இன்னைக்கே வந்து அதை நான் உட்கார்ந்தாலும் அத்தனை தடவை எடுத்து எடுத்து போனை பார்த்து பார்த்து தான் அதை கண்டினியூ பண்றேன். அதுல ஒரு ஃபோக்கஸ் வந்து கிடைக்கவே மாட்டுக்குது. நீங்க சொல்லும்போது எக்ஸாக்டா எனக்கு வந்து அது அப்படியே பொருந்துச்சு. அப்படின்னு சொல்ல நாளையில இருந்து இதுக்கு ஏதோ ஒரு மாற்று வழி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கத்தீரா. Thank you so much, ma'am. Next, சிஸ்டர். Khalil Rahman sir, kindly admit பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் தேங்க்யூ வெரி மச் மேம். ரொம்ப அழகாக ஸ்பீச் பண்ணீங்க. மாஷாஅல்லாஹ் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ உங்கள் ஸ்பீச் வந்து அந்த டீப்புங்கிற கான்செப்டை வெறும் தியரியாக சொல்லாமல் நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட கார்பெண்டர், ஸ்டூடெண்ட்டு, ஹோம் மேக்கரு அப்படிங்கிறதையும் நம்ம நோட்டிஃபிகேஷனை மீட் பண்ணுறது, சோஷியல் மீடியா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எவ்ரிடே லைஃப்பில் எவ்வளோ அழகாக எக்ஸாம்பிளோட ஈஸியாக புரிய வச்சிங்க. எங்களையும் ஆக்டிவாக இந்த ½ ஹவர் ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது செக்ஷன். கீப் டூயிங் சிஸ்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you so much, sir. Yeah, kindly share your feedbacks in chat box also. Anyone? Yeah, Devi ma'am, kindly unmute பண்ணிக்கிறேங்க. Yes. Unmute பண்ணிக்கங்க ma'am. Okay. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? அண்ட் மனிதன் உருவாக்கின ஒரு டெக்னாலஜி மனிதனையே உருக்குலைச்சிட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல இருந்து எப்படி மனிதனை உருவாக்க முடியும் அப்படின்னு நல்ல ஒரு ட்ரைனிங் எக்ஸாம்பிளோட சொன்னீங்க. ஃபோக்கஸ் வந்து எந்த இடத்துல மிஸ் ஆகுது, ஃபோக்கஸை ஒரு 20 மினிட்ஸ் டெய்லி உட்காரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாளையில இருந்து நாங்க ஃபாலோ பண்றதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட எப்படி சொல்றது, ஒரு விஷயம், அதாவது குக்கிங், ஒருத்தவங்க ஃபோன் பேசிட்டு இருக்காங்க, அவங்க ஃபோன் பேசின விஷயத்த குக் பண்ணிட்டே யோசிக்கிறாங்க, அப்ப அந்த குக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ரியல் எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ண விஷயம் வந்து ரொம்ப ஆப்டா இருந்தது. இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப தெளிவா அழகா புக்ல சொல்லியிருக்கோ இல்லையோ நீங்க அழகா தெளிவா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Thank you ma'am. Yes, thank you everyone for your valuable feedback and active participation. இன்னைக்கும் நம்ம டே 38 செஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு அவர் பிரசன்டர் ஃபார் ஷேரிங் such an insightful review. நம்ம 70 days 70 participants 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் ஜேர்னியில் ஒவ்வொரு நாளும் நம்ம நாலேஜ் மட்டும் இல்லாமல் நம்ம மைண்ட் செட், ஹேபிட்ஸ் அண்ட் வே ஆஃப் லிவிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning and keep growing. Stay focused. Good night. Thank you.